ஹாய் ஜீடான மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃபன் வித் அஸ்வின் சேனல்லேருந்து உங்கள் கனிவேல் பேசுகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாமா? வாங்க. ஹாய், வாங்க. இங்கே பாருங்க, மீன் க்ளீன் பண்ணுறாங்க. தெரியுதா? ஹாய் சொல்லு பாவா. ஒரு ஹாய் சொல்லு பாவா. ஹாய்னு கத்தியால காமிக்கிறார். அச்சோ, கத்தியால காமிக்கிறே பா ஹாய்னு. அவங்க பயப்பட போகிறாங்க. இந்த சரி, என்ன மீன் பார்க்கலாமா? வாங்க. இந்த பாருங்க, தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில். இந்த பாருங்க, இது என்ன மீன் பேர் வா சொன்னாங்க? என்ன மீன்? கெளுத்தி. கெளுத்தியாங்க இது பேர். மீன் கெளுத்தியா. இது வழுக்கு. இது வந்து இதுதான் கெளுத்தி. இதுதான் கெளுத்தி. இது உங்களுக்கு என்ன மீனுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இது கெளுத்தி சொன்னாங்க. இது என்ன மீனுன்னு தெரியல. இது என்ன மீன்? இது கொல்லைக்கண்டை தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சங்கரா மீன், கவலை மீன், மத்தி மீன், ஷீலா மீன், சோரா மீன், அவ்வளோதான் தெரியும். இதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஏரி கரைக்கு போனோங்க. இன்றைக்கி சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் செம்பரம்பாக்கம் ஏரியாவில் போனோம். சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன் தான். அங்கே எல்லாம் நிறைய ஜனங்களாம் நல்லா கூட்டமாக மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் எடுக்கணும், உங்களுக்கு மீனெல்லாம் காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அதில் சார்ஜர் இல்லைன்றது கடைசியில் தான் தெரியும். ஒன்றுமே பண்ண முடியல. சரி வாங்க, இப்போ மீன் எவ்வளோ அழகாக எங்கள் வீட்டுக்கு கட் பண்ணுறாருன்றதை பாருங்கள். எப்பயுமே மீன் வாங்கிட்டு வந்தால் அவர் தான் கட் பண்ணுவார். நாங்களாம் கட் பண்ண முடியாங்கட்டோம். சாதா மீனாக இருந்தால் நம்ம கட் பண்ணலாம். இது வந்து ஏரி மீனுன்றதுனால அவர் தான் கட் பண்ணி தருவார். உங்கள் வீட்டில் எதுவுமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து ஜிலேபி. இந்த மீன் தெரியும். இந்த மீன் வந்து ஜிலேபி. இதை வந்து நான் முழுசாக தான் வறுக்க போகிறேன். முழுசாக போட்டு ஃப்ரை பண்ணி லஞ்சு பண்ணி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காக தான் பரிமாற போகிறார் எங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு என் பசங்களுக்கு எல்லாருக்கும். வீடியோ வரும் பாருங்கள். இந்த மீன் ஜிலேபி. இதை நல்லா நடுவில் துண்டு கட் பண்ணி நான் முழுசாக கட் பண்ண சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க காசு கொடுத்து. இது சென்டராக 2 கோடு போட்டு அப்படியே நம்ம வறுக்க வேண்டியதுதான். மீன் குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு வந்து இங்கே மேலே உட்காந்துன்னு க்ளீன் பண்ணுறோம். கீழே வசதி இல்லாதனால மேலே உட்காந்து க்ளீன் பண்ணுறோம். இது சூப்பராக க்ளீன் பண்ணி இந்த மீன் நல்லாயிருக்கும், குழம்புக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. நீங்களும் இருந்தால் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லுங்கள் மக்களே. எங்கள் வீட்டில் ஆனால் இந்த மீன் பாருங்களா அழகாக இருப்பாங்க. அங்கே மீன் இந்த மீன் தாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன். இது வந்து எவ்வளோனாக்கா 1 கிலோ 300 ரூபாயா? 1 கிலோ 300 ரூபாய். இந்த மீன் நல்லா பல குட்டியாக அழகாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. அழகாக வந்ததுங்க இந்த மீன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மீன். குழம்பு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மாங்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் மாங்காய் வாங்கலை. மாங்காய் இல்லை, மாங்காய் சீசன் இல்லாதனால. உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. லைவ் போடுறேன் வாங்க, டெய்லி லைவில் வாங்க மக்களே. சரி ஓகே. இது இந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த மீனெல்லாம் இந்த ஏரி மீன், அந்த மீனை காமிப்பா. இந்த மீனெல்லாம் வந்து கல்லில் போட்டு நல்லா ஒராசுன்னு இந்த சிமெண்ட் கல் இருக்குது. ஒராசுனா தான் நல்லா அந்த மேலே இருக்கிற இந்த இதெல்லாம் போகும், கருப்பாக இருக்கிறதெல்லாம் போகும். அதுக்கு தான் இது சொல்லுவாங்க, திட்டக்குள்ளே கொடுக்கும். மீன் ஆஞ்சி யாருன்னா திட்டக்குள்ளே சொல்லுவாங்க, ஆஞ்சி போடுவாங்க, ஆஞ்சின்னு சொல்லுவோம். அது இந்த மீனுக்கு தான் சரியாக இருக்கும். இது வந்து நல்லா கழுவுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த க்ளீன் பண்ணுறது வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம இந்த வெயில் டைம்லாம் எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம்னா, கேழ்வரகு மாவு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கூழ் காய்ச்சிட்டு காலைல டிஃபனே எங்களுக்கு அதுதான். சண்டேயில் கூழ் காய்ச்சி வச்சுட்டு இந்த மீனை வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி சரி வறுத்து சாப்பிடணும். எங்கள் வீட்டில் சாப்பிடணும். நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வேக வைக்கணும். வறுத்து சாப்பிட்டு அது கூழுக்கும் இதுக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியே எனக்கு சொல்லப்படியே நாட்டில் வச்சு ஆமாம், அந்த கூழுக்கும் அந்த மீன் வறுத்து வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாப்பிடணும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரு வாட்டி செஞ்சேன். அது ஆனால் அது ரெகுலராக அப்படியே செஞ்சுட்டே இருந்தோம். மழை டைம்ன்றதுனால இப்போ பனி டைம்ன்றதுனால செய்யலை. ஆனால் இப்போ வரது வெயில் டைம். இனிமேட்டு அதுதான் எங்கள் வீட்டில் டிஃபனே இருக்க போது. நான் அந்த டிஃபன் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். கூழ்லாம் செஞ்சுட்டு மீன்லாம் வறுத்தானே உங்களுக்கு காமிக்கிறேங்க. சூப்பராக இருக்கும். அது நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புக்கு கேழ்வரகு சத்தானது ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க. கேழ்வரகுலாம் ரொம்ப நல்லது வெயில் டைமுக்கு. இதை க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இருங்க. முன்னாடி வரலாறு எதனா சொல்லுவா. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் சண்டே வேலை வைக்கல. அதனால் அவருக்கு நாங்கள் வேலை வச்சுருக்கோம் இந்த வேலையை. இல்லைனா இந்நேரம் சண்டே அவருக்கு வேலை வச்சுருந்தாலும் இந்நேரம் விட்டுட்டு ஓடி போயிட்டுருப்பாரு. நாங்கள் எதனா சும்மா சிம்பிளாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். இன்றைக்கி அவர் வேலை இருக்கனால இந்த வேலை. அப்புறம் கீழே கொஞ்சம் வேலை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் டெய்லராக இருக்கிறாங்க. லெதர் கார்மெண்ட்ஸ் டெய்லர். லெதர் கார்மெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாமே தைப்பார். சுடிதார் எங்களுக்கு போடுற நாங்கள் ட்ரெஸ்ஸு, என் பசங்க என் பொண்ணுங்க 2 பேர் போடுற ட்ரெஸ்ஸுங்க, எனக்கு ப்ளவுஸுங்க எல்லாமே. இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நான் ஒன்றும் வெளியில் கொடுத்து தைக்கல. எங்கள் எல்லாருக்குமே அவர் தான் எங்களுக்கு தைச்சி கொடுத்தாரு. வெளியில் கொடுத்தாரும் திட்டுவார்.
சரி மனசு வராது அவருக்கு. அவர் சரியான கஞ்ச பிசினாரியான. ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டாருங்க. எல்லாமே நான் தான். வீடு எல்லாமே பார்த்துக்கிட்டு எல்லாமே பொறுப்பு எல்லாமே நான் தான். என்ன சொல்கிறாரு பாருங்க, சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே என்கிட்ட தான் கொடுக்குறாரு. அதனால ஒன்றை பார்த்து நான் ஆமாம் அது என்னமோ உண்மைதாங்க. அவர் எந்த கெட்ட வழக்கமும் இல்லை. சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க பேங்க்கில் போட்டால் கூட அதை எடுத்து கொடுக்க கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரும் படிக்கலை, நானும் படிக்கலை. இதுதாங்க எங்களுடைய வாழ்க்கை. அதனால் அவர் காசு ஏடிஎம்மில் எடுக்கிறது முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் தான் எடுப்போம். நான் தான் எடுப்பேன். அவர் ஒரு வாட்டி கூட எடுக்கவும் தெரியாது, போடவும் தெரியாது. சம்பாதிக்கிறாரா அதை அந்த காசை எப்படி செலவு பண்ணுறோம், சேர்த்து வச்சு எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது எல்லாமே நான் தாங்க. ஆனால் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒன்லி அவர் வேலைக்கு போகிறது மட்டும்தான். வேறு எந்த இதுவுமே மைண்டில் கிடையாதுங்க. எல்லாமே லேடிஸ் தான். என்ன மாரி லேடிஸ் இருப்பீங்க, யார் யாரெல்லாம் இருப்பீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. நாங்கள் இந்த வீடியோவில் எதனா நான் ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனா நான் எதனா தப்பாக பேசியிருந்தாலும் எதனா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சேனல் ஆரம்பித்து 2 மாதம் தான் ஆகுது சரிங்களா. இப்போ எங்களுக்கு இது வாட்ச் அவர் யாருன்றதுக்கோசம் நான் லைவ் போட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நாங்களும் ஒரு முன்னேறுன்ற பாதையில் எல்லாமே எதுக்காக பாடுபடுவாங்க, எல்லாமே காசு தாங்க. அதெல்லாம் நான் மறைக்கவே மாட்டேன். எதுக்கு சும்மா நான் வந்து இது பண்ணுறேன் எல்லாருக்கும் இது பண்ணுறது கிடையாது. எல்லாமே பணத்துக்கு பின்னாடி தான் நம்ம ஓடுறோம். அதனால் நானும் அதே தான் உண்மையை ஒத்துக்கிறேன். எங்களுக்கும் பணம் தேவைப்படுறதுன்றதுனால தான் எங்கள் அஸ்வின் எங்கள் இதெல்லாம் போயிடுச்சிங்க. எங்கள் அஸ்வினை நல்லா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும். எங்கள் அஸ்வினுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சம் வருஷம் கழித்து அவன் பிறந்தனால ஏன்னா ரொம்ப அவன் செல்லம், ரொம்ப பிடிக்கும் அஸ்வின். ஐலாஸ்ரீ என்ற பேத்தியும் இருக்காங்க எங்களுக்கு. அவங்களும் நல்லா க்யூட்டான பேபி தான். 5 மந்த் ஆகுது அவங்களும் நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க ஊருக்கு போகிறாங்கன்றதுனால இந்த வாரம் மீன் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். மீனெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வறுக்கிறதுக்கு மீனெல்லாம் மிளகாத்தூள் போட்டு வச்சாச்சு. வறுவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு சரிங்களா. குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. குழம்புல மீனை போட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். மீன் குழம்பு ரெடி. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எங்களுடைய வீடியோக்கள் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இது வரைக்கும் எங்களை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் வீட்டுக்கார அவசரமான வேலை இருக்குதுனால அவர் கிளம்பி போயிட்டாங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மக்களே. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.